ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்றைக்கி தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா லெகசி லேண்ட் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அனதர் ஒரு பில்டராக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 years தான் கட்ட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பிள்ளைங்க பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது 3 years கட்ட போகிறேன்னு சொன்னேன், என்னடா இங்கே நிலத்தில் நிற்கன்னு கேட்டிங்கன்னா கேஸ் நம்ம போன தடவை பேசன் போயிருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இல்லை, ஒரு 2 டிப்ரீஸ் கிடச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரீஸ் ஃபைண்ட் பண்ணலாமேன்னு வந்தேன் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் ஜிஎஸ்கேன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் என் ஃப்ரெண்ட்றான். அதான் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வரோட மெம்பர்லாம் கிடையாது, எப்போயாவது வருவார் போர் அடிச்சுருந்தேன். ஏன்னா அவர் இந்த சர்வர் ஆப்ரேட்டரு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அப்பப்போ வருவார். ஸோ அவர் நானும் மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் கேஸ். பார்த்தீங்கன்னா டிப்ரீஸ் மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிப்ரீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் திருப்பி வேறு ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இதுமாதிரி அதையும் காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரேடிங் ஹால் கட்டிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் கேஸ் நம்ம சின்னதாக ட்ரேடிங் ஹால். இது கேஸ் கேட்டை முடிப்போம் இல்லைன்னா என்ன கேஸ் அது ஜாம்பி தானே? என்னடா இது ஜாம்பி எப்படி வந்த கேஸ்? என்ன இதுதான் இதனால கேஸ் எனக்கு கடுப்பாயிடும். இந்த டேட்டாவில் கட்டினா இந்த என்டர்மெண்ட் நிறைய பேர் வந்து ஓட்டைக்கு விட்றாங்க. பார்த்தீங்கன்னா ஓட்டையை பார்த்தீங்கன்னாங்க அந்த ஓட்டோலேயே வந்துருவாங்க. 50 ஜாம்பியாக வந்திருக்கும், இப்போ அடித்து பெருசாக்கிட்டான். ஸோ கேஸ் தான் கேஸ் கடுப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரேடிங் ஹாண்டு. ஸோ ஏன்டா நீயே சரி ஓகே ட்ரேடிங் ஹால் கட்டுறேன், சரி ஓகே ஏன்டா இப்போ இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா கேஸ் இப்போ நம்ம ஒரு ஆர்மர் வாங்க போகிறோம். ஃபுல்லாக டைமண்ட் செட்டு, அந்த டைமண்ட் ஆர்மர் வாங்க போகிறோம். ஃபுல்லாக டைமண்ட் மைண்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வரலாம் டைமண்ட் ஆர்மர் 10 வாங்கலான்னு இருந்தேன். ஸோ அதான் கேஸ் பிளானு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கேஸ், எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம வாங்க மட்டும் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் தான் கேஸ் விற்கிறான். அப்படின்னு காட்டுறேன். இவன் தானே? ஆமாம் இவன் தான் கேஸ். பாருங்கள் தூக்குறேன். இது பாருங்க கேஸ் ஃபுல்லாக வைக்கிறேன்னா இவன் தான் நம்ம வாங்க போகிறோம். சரி ஓகே கேஸ், நான் வாங்கிட்டு கடைசியாக இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகே கேஸ், வாங்க திருப்பி நம்மளோட ட்ரீயோஸோட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் ட்ரீயோஸை கட்ட போகிறோம். என்னடா இது என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கேஸ் ஆமாம் கேஸ், இந்த இடத்துல நான் உட்காந்து ஃபுல்லாக செதுக்குனேன். என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு லேண்டாவோ இல்லை ஆல்ரெடி இந்த மவுண்டன் இருந்தெல்லாம் இல்லை கேஸ், அப்படிலாம் கிடையாது. இந்த மவுண்டன் நானாக ரெடி பண்ணேன். இந்த மவுண்டன் ரெடி பண்ணி இங்கேருந்து கட்டலாமேன்னு எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்லேயே கட்டிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது கட்டுவோமே தான் ட்ரீயோஸ் ஒரு மாதிரி மவுண்டனில் ஒரு மாதிரி ஸ்டேஜ் மாதிரி வச்சு கட்டினேன். இது மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட போர்ட்டலில். ஆனால் பார்த்தீங்கன்னா அது எப்படி அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டு ஆல்ரெடி கட்ட போகிறோம். ஆனால் குடியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேஸ் கீழே பிளாக் போட கொஞ்சம் அலுப்பாக இருக்கா. ஸோ அதனால் மேலாட்டமாக அப்படியே போட்டேன் பிளாக்கெலாம். கீழே குழியாக தான் இருக்கும். ஆனால் கேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் அந்த குழியை வர வச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. ஸோ அதனால் கேஸ் குழியை வர வச்சேன். அதனால் ஃபுல்லாக போட வேணாம், சும்மா கொஞ்சம் போட்டுக்குமே தான் போட்டேன். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் தான் போட போகிறோம். நம்ம போர்ட்டலுக்கும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். அவுட்லைன் போட்டால் நம்ம ஸ்ட்ரக்சர் கட்ட ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் கேஸ் நம்ம போர்ட்டலுக்கு வச்சு நம்மளோட ட்ரீயோஸ்க்கான ஸ்ட்ரக்சரை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாக. ஸோ அவுட்லைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக குவாட்ச் பிளாக் தான் போட போகிறோம். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக மைண்ட் பண்ண அந்த இடத்துல ஃபுல்லாக குவாட்ச் பிளாக் போட போகிறோம். சரி கைஸ், நான் குவாட்ச் பிளாக் ஃபுல்லாக போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக நம்மளோட குவாட்ச் பிளாக் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்டரில் இருக்குது தெரியுமா இந்த டேட் பிளாக்கு, இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு நம்ம ஓக் பிளாக் தான் போட போகிறோம். ஸோ ஓகே கைஸ், நான் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு ஓக் பிளாக் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கைஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் நோட் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரியே வரல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ எதுவும் கேஸ் நான் கரெக்டாக போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக போட்டுட்டோம் பிளாக்கை. இப்போ பார்த்தீங்க கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. போன தடவை பார்த்தீங்கன்னா சர்க்கிளே ஒரு மாதிரி கன்றாவியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டோம்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21 பிளாக் ஹைட்டுக்கு கிளாஸ் தாங்க சேர்த்த போகிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் தெரியுது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சர்க்கிள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் ஏற்ற போகிறோம். ஸோ இருங்க கைஸ் நான் ஃபுல்லாக கிளாஸை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஐயோ எனக்கு சரியான ஒரு என்ன சொல்கிறது கைஸ் அன்லக்கி மொமெண்ட்டு கைஸ். நான் வெறுத்துட்டேன் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், அந்த கிளாஸ் போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே குதிப்போமேனு குதித்தேன் கைஸ். அதை குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன் கைஸ். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கீழே ஃப்ளோ ஆகும் தெரியுமா, அந்த தண்ணி ஃப்ளோ ஆகும்போது கீழே தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் தெரியுமா. ஸோ அந்த தண்ணியில் குதிப்புமே குதித்தேன் கைஸ். குதிக்கும் போது சம்பவம் ஆகிட்டு கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா குதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பக்கில் போயிட்டு தண்ணி அங்கே இல்லாமல் நான் போய் டயரில் கொண்டு செத்துட்டேன் கைஸ். என்னோட 46 XP போயிட்டு கேஸ். பாருங்க கேஸ், இப்போ 9 XP தான் இருக்குது. 46 XP கேஸ் கஷ்டப்பட்டு கேஸ். அது எப்போ சாகாமல் ரொம்ப நாள் வச்சு சேமித்தேன் கேஸ். அது ஒரே நாள் முடிச்சு விட்டாங்க கேஸ். ரொம்ப எடுத்துட்டேன் கேஸ். நான் அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்டே பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணால் ஸ்டோரேஜ் அடைக்கணும் தான் ரெக்கார்டே பண்ணல. ஐயோ நமக்குன்னா கேஸ்லாம் வராங்க. சரி என்ன பண்ணுறது, நமக்கு நேரமே சரியில்லை. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 7 பிளாக் ஹைட்டு போய்க்குங்க. ஸோ 7 பிளாக் ஹைட்டு போய்ட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் போடுங்க. நான் போடுற மாதிரியே போடுங்க. இப்போ 7 பிளாக் ஹைட்டுக்கு வந்துட்டோம். இப்போ 7 பிளாக் ஹைட்டுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி இந்த பிளாக்குக்கு இந்த இருங்க சைடில் ஒரு பிளாக் போட்டுப்போம். இப்படி போட்டுட்டு கரெக்டாக அந்த பிளாக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும் கேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வச்சிங்கன்னா பிளாக் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு பிளாக்கு மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிதக்காத பிளாக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் கட்ட போகிறோம். இதுமாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிளாக் ஹைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி இந்த மாதிரி ஃப்ளோரு அதுமாதிரி 3 ஃப்ளோர் கட்ட போகிறோம். ஸோ அதனால் 3 ஃப்ளோராக பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்லாப் போட்டு பிரிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாபாகவும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாக்காகவும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஸ்லாபாக போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் கேஸ். இந்த கோச்சை மைண்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஃபார்ச்சூன் வேறு இல்லை. இப்போ தான் கேஸ் ஃபார்ச்சூன் கிடச்சிது. அப்போ ஃபார்ச்சூன் இல்லையா, அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் மைண்டே பண்ணேன். அதுமாதிரி அலுப்பாகவும் இருக்குது மைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஸ்லாபாக போட்டேன். ஸோ ஓகே கேஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் ஏற்ற போகிறோம். ஸோ ஓகே கேஸ், இது மாதிரி 3 ஃப்ளோர் ஏற்றி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வெட்டிகரமாக ஒரு ஃப்ளோர் கட்டிட்டோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் கட்ட போகிறோம். இதுக்கு மேலேன்னு சரி ஓகே கேஸ், நான் ஃபுல்லாக கட்டிட்டு அதே மாதிரி 7 பிளாக் போயிட்டு அந்த ஸ்லாபை போட்டு அந்த மாதிரி போடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் கட்டணும். ஸோ ஓகே கேஸ், நான் ஃபுல்லாக எல்லா ஃப்ளோரும் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி கேஸ். ஏன்னா 7 பிளாக் போட்டால் இப்போ 21 பிளாக் கரெக்டாக வரணும்ல. அப்போ ஒரு ஃப்ளோருக்கும் 7 பிளாக் ஹைட்டு இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ 4 பிளாக் ஹைட் தான் இருக்குது. சரி தப்பு பண்ணியிருக்கு. சரி ஓகே இருங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே டாப் மட்டும் மூட போகிறோம். நீங்கள் வந்து கிளாஸாலேயும் மூடலாம், இல்லை ஏதாவது பிளாக்காலேயும் மூடலாம், என்ன வேணால் மூடலாம். ஓகேவா, எனக்கு வந்து இந்த கிளாஸ் போட்டு போனால் நல்லா இருக்கும்னு போட்டேன். நீங்கள் எப்படி வேணால் முடிக்கலாம் கேஸ். ஓகேவா, உங்கள் இஷ்டம் தான், உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் என்னென்னா போடலாம். நீங்கள் பிளாக்காகவும் போடலாம், இல்லை ஓப்பன் ஸ்பேஸாக விட்டு நல்லா இருக்காது. அதனால் ஏதாவது போடுங்க. பிளாக் போடுங்க, இல்லை கிளாஸ் போடுங்க, இல்லை கலர் கிளாஸ் போடுங்க. இந்த மாதிரி எது வேணால் போடுங்க கேஸ். ஓகே, எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா ப்ளூ கலர் போடுறது பார்த்தீங்கன்னா கேஸ் சும்மா தான் போட்டேன். சும்மா எதாவது கலர் போடுவோமே தான். ஸோ ஓகே கேஸ், நான் ஃபுல்லாக போட்டு திருப்பி கண்டினியூ பண்ணேன். இருட்டாக ஆகிட்டு. ஸோ அதனால் நைட் டைம்லாம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது வேறு. அதனால தான் கேஸ் நான் ஃபுல்லாக போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ கேஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீயோஸ் இருக்குது. ஆனால் நம்ம நிலம கட்டிகிட்டு இருக்கேன் கேட்டிங்கன்னா கேஸ் அதான் இப்போ ட்ரீயோஸ் கட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீயோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ட்ரீயை வளர்த்து விட்டு அதுலேருந்து கட்டுறேன் ட்ரீயோஸு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படிலாம் கட்டுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீயோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மாடலாக அதுலேருந்து கொஞ்சம் இதை மாற்றுவாங்க. ட்ரீ ஹவுஸ் மாதிரி, அது ட்ரீ மாதிரி நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக கட்டிட்டு அதுக்கப்புறம் அது ட்ரீ ஹவுஸாக மாற்றுவாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து நேச்சுரலாக ட்ரீலாம் வளர்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ரீலாம் வளராது. அதெல்லாம் கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு நம்மளே ஆர்டிஃபிஷியல் தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக பார்த்து நம்ம வந்து மேன்மேடாக தான் நம்ம ட்ரீ கட்ட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணிப்போம். எல்லா பிளாக் ஈக்குவலாக இருந்தால் யாராவது சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்ட பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்கு தான் சிறுங்க எதுக்கும் நான் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறேன், மெஷர் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு. ஸோ கேஸ் இந்த சைடு மட்டும் நான் இதையும் மெஷர் பண்ணி பார்ப்போம். கேஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு மெஷர் பண்ணிப்போம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இது பிரேக் பண்ண கைக்கு வரல கேஸ் லாகு. இதே மாதிரி தான் கேஸ் லாகில் தான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி நான் கீழே குதிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி காணாமல் போயிட்டு
நான் கூட செத்துட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன் காலி ஆகிட்டு. சரி ஓகே கேஸ், இதே மாதிரி லாக் நல்லா கேஸ் சில பிரச்சனை எனக்கு கடுப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஜாம்பிலாம் அடிக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது கேஸ். அதான் சரி ஓகே கேஸ், இப்போ என்ன பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போயே நம்ம இந்த ஹைட்டுக்கு அப்படியே மேலே ஃபுல்லாக ஏற்ற போகிறோம். நம்ம கிளாஸ் போடணும் தெரியுமா, ப்ளூ கலர் கிளாஸு, அந்த ஹைட்டுக்கு வரைக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக கேஸ்லாம் உடச்சிருங்க. மேலே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சாலாம் உடச்சிங்க. இந்த 4 பிளாக் ஹைட்டுக்கு 4 பிளாக் இடிக்கும். அந்த 4 பிளாக் வந்து உடச்சிட்டு அப்படியே உட்டை போட்டு ஏற்றிட்டே வாங்க. நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அதை உடைக்காமலாம் உட்டை போடாதீங்க கேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் கேப்பு தெரியும். அதனால் கேஸ் அந்த இதை ஸ்லாப் உடச்சிட்டு உட்டும் போட்டு வந்தாங்க கேஸ். ஃபுல்லாக உட்டை போட்டுவாங்க உடச்சிட்டு. எனக்கு ஃபுல்லாலாம் போட வேணாம். இந்த 4 பிளாக் விட்டு போகிறோம்ல, அந்த பிளாக்கு மேலே இருக்க இடையில டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அந்த ஸ்லாப்ல, அதை மட்டும் உடச்சிங்க கேஸ். உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐயோ தெரியாமல் கண்ணாடி உடச்சிட்டேன் கேஸ். நான் தான் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆளுமே உடச்சிட்டு நீங்கள் வந்து விட்ட போடுங்க கேஸ். நான் போகிறேன்னா அதேமாதிரி உடச்சிட்டு போடுங்க கேஸ். ஓகேவா? ஸோ ஓகே கேஸ், இதுமாதிரி ஃபுல்லாக போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தா போட்டோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி நம்ம பிளாக் இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு. ஸோ கேஸ் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்க்குறேன், என்ன ரிப்பேர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பிளாக் கம்மியாக போட்டிருப்பேன், நல்லா கேஸ் பிரச்சனை வரும். சரி ஓகே கேஸ், இப்போ என்ன பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துங்க. அந்த கிளாஸ் கிட்டே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு 5 பிளாக் ஹைட்டுக்கு ஏற்றுங்க. இப்போ நான் ஏற்றணும் அதே 5 பிளாக் ஹைட்டுக்கு ஏற்றுங்க கேஸ். 5 பிளாக் ஹைட் ஏற்றுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ்ஸ்லாம் வைக்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ கட்ட போகிறோம். ட்ரீக்கு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் தானே வைக்கணும். இந்த லீஃப் வைக்கலாம் அந்த ஸ்டேப் அந்த இது தெரியல, மரம் மாதிரி தெரியாதுல்ல, காஞ்சி பண்ண மரம் மாதிரி தெரியும் வெறும் உட்டு மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் நம்ம லீஃப் வைக்க போகிறோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா லீஃப் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வைக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் வைக்க போகிறீங்க. நான் வந்து சும்மா இந்த வைக்க பார்த்தீங்கன்னா அவுட்லைனு, அந்த அவுட்லைன் மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் சுற்றியும் கிளாஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதே அவுட்லைனாக வைக்க போகிறேன். ட்ரீயும் அப்படியே ஒரு அடுக்காக வச்சு கட்ட போகிறேன். நீங்களும் எந்த மாதிரி வேணால் கட்டலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்டினா கொஞ்சம் டைம் ஆகிடுன்னா நான் கொஞ்சம் ஸ்பீட் போட்டு கட்ட போகிறேன். ஸோ ஓகே கேஸ், நான் ஸ்பீட் போட்டு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஃபுல்லாக போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் தான் போட போகிறோம். ஸோ ஸ்டேர் கேஸும் நான் போடுற மாதிரி நீங்கள் போடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணால் போடுங்க. ஏன்னா நான் போகிற மாதிரியே போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் போடலாம். பட் நான் ஏன் அப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி அழகாக தெரியும். ஓகேவா? நான் நல்லா இப்படி ஒன்று போடுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நான் போடுற மாதிரி போடுங்க கேஸ். ஓகேவா? அப்போனா இப்போ நான் போடுற மாதிரி இந்த வெளில அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி தெரியும். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நான் போகிற மாதிரி போடுங்க கேஸ். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கூட போடலாம். ஸோ ஓகே கேஸ், நான் போகிற மாதிரி போட்டு பார்த்து பாருங்கள். ஏன்னா ஸ்பீட்லாம் போட போகிறேன், பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்பீடாக இருக்காது. நீங்கள் எப்போ போல் இங்கே பார்த்துட்டு வாங்க கேஸ். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தப்பாக கட்டியிருக்கேன்னு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம் கேஸ், நான் பார்த்தீங்கன்னா 21 ஹைட்டுக்காக வச்சு கட்டியிருக்கேன். 21 கட்ட சொன்னேன், பட் பார்த்தீங்கன்னா நான் 20 தான் வச்சு கட்டியிருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் மேலே மட்டும் ஃபுல்லாக இடிச்சிட்டு அப்போ கரெக்டாக வச்சு கட்டினேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த 7 பிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் போடணுன்னு. நான் பார்த்தீங்கன்னா 7 பிளாக் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா 8 பிளாக் போட்டேன் கேஸ் தெரியாமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லக்ஸ் தான் வச்சு கட்டினால அது ஒரு பிளாக் இடிச்சு அது பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரும் கரெக்டாக வச்சு கட்டிட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே 7 பிளாக் ஹைட்டு கரெக்டாக வச்சு கட்டிட்டேன். ஸோ கேஸ் இப்போ என்ன பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிசைன் தான் பண்ண போகிறோம். உள்ளே ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் மட்டும்தான். ஸோ கேஸ் இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். எப்படி அவுட்லுக்கு மட்டும் காட்ட போகிறேன். ஏன்னா இன்டீரியர் ஒர்க்லாம் காட்டினா கேஸ் அது வந்து ரொம்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப இடிக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ லெங்க்த்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் ஸ்பீடு போட்டு காட்ட போகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல, அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பீடு போட்டு காட்டுறேன், இல்லைன்னா
நான் வந்து கட் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்காக கொஞ்சம் உட்டு வேணும்னு எடுக்க போனோம் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேஸ் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஃபார்ம் கட்டினாரு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த விச்சு இருக்கா கேஸ். இங்கே எப்படி வந்தாலும் தெரியல. அப்போ ஞாபகம் வருது கேஸ். அன்றைக்கி ஒரு தடவை பார்த்தேன் சரியான இடி இடிச்சுது. பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தா இடி இடிச்சனால இப்போ ஒரு வில்லேஜ் இருந்தானா அவன் மேலே இடி இடித்தா பார்த்தீங்கன்னா அவன் விச்சா மாறுவான். அதேமாதிரி இடி வந்து பண்ணிங்க படித்தா பில்லிங்ஸாக மாறுவான். அதே கான்செப்ட் தான் கேஸ். பார்த்தீங்கன்னா இடி வில்லேஜ் மேலே பட்டனால அவன் வந்து விச்சா மாறிட்டான் போல். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அவனை பார்த்துட்டு நான் அப்புறம் கொண்டுக்கலான்னு நினச்சிட்டு நான் வந்து இப்போ தூங்கிட்டேன் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் பழையபடி நம்ம இன்டர்வியூ வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே கேஸ் நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக காட்ட முடியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வந்துட்டு இப்போ இன்டர்வியூ வேலைலாம் காட்டினேன்னா அப்புறம் கேஸ் அது ஒரு 30 நிமிஷம் போயிடும். ஸோ அதனால தான் கேஸ் நான் காட்டல. உங்கள் இஷ்டம்னா நீ எப்போ எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதெல்லாம் ஏன் காட்டிக்கிட்டு தான் கேஸ் நான் காட்டல. ஏன்னா நான் கேஸ் நான் வேணால் அப்புறமா போகிறேன் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்லாம் என்ன மாதிரி இருக்கணும்னு. ஸோ ஓகே கேஸ். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ட்ரீ ஹவுஸ் கட்டிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோரும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே கேஸ் அவ்வளோதான் கேஸ். நம்ம ட்ரீ ஹவுஸ் வெற்றிகரமாக கட்டி விட்டோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ட்ரீ ஹவுஸு. ஸோ இருங்க கேஸ் நான் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடோட உள்ள நம்ம டெக்கரேஷன்லாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக கூட காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே ஒழுங்காக அதாவது அந்த ஃபுட்டேஜ் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. அந்த ஃபுட்டேஜ் போயிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டே கைஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் காட்ட முடியல. ஸோ கைஸ் நான் வேணால் அடுத்த வீடியோவில் வேணால் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபுல் டைம் உள்ள நின்றுருக்கோம். ஸோ அவள் தான் கேஸ் நிற்கிற வீடியோ. ஸோ நிற்கிற பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பை கைஸ்.